நல்ல காரசாரமான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? 3 நல்ல பழுத்த தக்காளியை கையால் மசிச்சு விட்டுட்டு, குழம்புக்கு தேவையான உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 5 ஸ்பூன், குழம்பு திக்கா வர்றதுக்காக 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு, நம்ம ஊற வச்சிருக்க புளியையும் இதில் கரைச்சி ஊற்றிட்டு, குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா உடச்சி போட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி. குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்புனா தாளிக்கிறதுக்கு வடகம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வடகம் போட்டு வடகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை நிறைய பூண்டு பாதி தட்டி பாதி முழுசா போட்டுக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறிட்டு வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், குழம்பு கலரா வர்றதுக்காக 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மசாலாவை இதில் ஆட் பண்ணிட்டு, தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு, இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் அகைன் லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீன் குழம்பை எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிட்டு, மீன் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மீன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா டேஸ்டான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி.